உயிரோடு கட்டுப்பட்டு நிற்கிறோம். காரணம் என்ன? கருணை. இந்த உயிர் எப்படியாவது மேல வரனா, நல்ல வழிக்கு போகாதா, ஞானம் அடையாதா, என்னுடன் சேர மாட்டாதா, இந்த கருணையில நம்ம பாவங்களை கடிக்கிற வரைக்கும் நம்மோட அவர் உள்ள இருக்காரு. ஏன்னா உயிருக்கு தனிச்சு எங்க ஆற்றல் கிடையாது. அப்போ அந்த உயிருக்கு அறிவு வேணும்னு சொன்னா சிவம் உள்ள இருக்கணும். அந்த சிவம் என்ற அறிவு உள்ள இருந்து இந்த உயிரோடு இயங்கிதான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஞானம் கொடுக்கணும். அப்ப இந்த உடம்புனா என்னது? இது ஒரு நாத்தமற்ற பாண்டம்பாங்க. இந்த நாத்தமற்ற பாண்டத்துல உயிர் இருக்கலாம். ஏன்னா அது வந்து தவறு பண்ணி உள்ள வந்திருக்குது, பாவம் பண்ணிட்டு. இறைவனை ஏன் உள்ள இருக்கணும்? என்ன காரணம்? கருணை. இந்த நமக்காக வேண்டி அவர் இந்த கேவலமான உடம்புக்குள்ள இருந்து நம்மளோட கடைசி வரைக்கும் இருக்கிறார். அப்பா இவர்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட என் பெருமான் வந்து நமக்குள்ள இறங்குறாருன்னா அவரை நாம உள்ள வச்சு காப்பாற்றுற ரகசியம் நம்ம கத்துக்கணும். என்ன செய்யணும்? அவரோட பேசு. கோயில்ல போய் நின்றுட்டு கும்பிட்டு கூத்தாடுறதுல எந்த பலனும் கிடையாது. உள்ளுக்குள்ள உள்ள மட்டும் நல்லா பேச பழகிக்கும். ஓப்பனா பேசணும். நான் தவறு பண்றேன், நான் நல்லது பண்றேன், நான் கஷ்டப்படுறேன், எல்லாத்தையும் பேசணும்னா உண்மையாக அவர்கிட்ட பேச பேச நன்மை எல்லாம் விளைய ஆரம்பிக்கும். இந்த பதில சொல்றாரு இல்லையா? சரி, 2628 பெத்தத்துன் தன் பணி இல்லை பித்தலான், பெத்தத்து தன் பணி இல்லை பித்தலான், முத்தத்தும் தன்பணி இல்லை முறைமையால், அத்தத்து இரண்டும் அருளியதால் பத்தி பட்டவருக்கு பணி என்றும் இல்லையே. அப்படின்னா மனபந்தத்திலே உள்ள சீவர்கள் பிறக்கும் நியதியை கலக்காதவர்களாக அவர்களாகவே செய்து கொள்ளும் முயற்சி பலனளிக்காது போகும். என்ன சொல்றாரு? ஆணவம், கண்மம், மாயை என்று இந்த 3 மனங்கள் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும், ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னா கொஞ்சம் திமிரு, நம்மளை விட யார் இருக்கா அப்படின்னு திமிரு எல்லாருக்கும் இருக்கும். அது கொஞ்சம் அதிகமா சில பேருக்கு இருக்கும் அந்த ஆணவம். கண்மம் என்றால் பகை, பழைய பகையை உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டே நம்ம அதை மறக்காம வச்சிருக்கோம், அந்த கண்மம். மாயை என்று சொன்னால் பொய்யெல்லாம் உண்மையா பாக்குற மாதிரி நமக்கு சில விஷயங்கள் வச்சிருக்கோம். இந்த 3 தான் மனுஷனை வந்து இறைவனை சேக விடாம நம்ம வச்சிருக்கோம். இதுதான் 3 மனங்கள், மனப்பெற்ற 3. ஆமா, அதான் பொய், அதான் மாயை. அடியக்கூடிய பொருள் மேல ஆசை வச்சுக்கிட்டே வாடுவோம். என்ன உண்மையெல்லாம் பொய்யா காட்டும், பொய்யெல்லாம் உண்மையா காட்டும். கடவுள்கிட்ட கோயிலுக்கெல்லாம் நமக்கு இப்ப பணக்காரன் எவனும் கோயிலுக்கு வரமாட்டான். 5 பேரு ஒரு நிலைக்கு மேல பணம் போனா அவன் கோயிலுக்கு வர வேண்டிய அவசியம், அவனே முடிவு பண்ண நமக்கு என்னமா கோயிலுக்கு போயிட்டான், இருக்கிறத காப்பாத்தினா போதாது அப்படின்னு வந்துடும் அவனுக்கு. அப்போ ஆணவம், கண்மம், மாய் என்ற 3 மனங்களும் உள்ளவர்கள் என்ன சொல்றாரு? மும்மனத்தினால் உள்ள சீவர்கள் பிறக்கும் நியதியை கடக்காதவராதலால் அவங்க வந்து இங்க இருந்து இந்த நியதி கடந்து போகக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்காது. இப்பவே அந்த செல்வத்தை செல்வத்தெல்லாம் இறை அடியார்களுக்கு வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்து பழகிட்டாங்கன்னா கெப்பாசிட்டா மாறும். இந்த ஜென்மத்துல பணக்காரன் ஆகிட்டியா எப்படியாவது நீ அது உனக்கு உள்ளது போக மிச்சத்தை இறை அடியார்களுக்கு உதவி செய்து பழகிட்டேன்னு சொன்னா இது கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு அருள் அங்க வந்து சேரும். அப்போ உனக்கு இன்னொரு பிறவின்னு வரும்போது உனக்கு அது புண்ணியத்துக்கு அந்த வழியை காட்ட ஆரம்பிக்கும். அந்த வழியை செய்யாம சாகுற வரைக்கும் அவன் மட்டுமே வாழணும்னு பணத்தை வச்சிருப்பான். அப்ப அந்த பணம் அவனுக்கு வந்து என்ன ஆகும்? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உடம்பு நோய் வந்துச்சுன்னா உடம்பு போயிட்டு போயிடும், வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடும், மருமகளோ வந்து அதை ஆட்டையை போட்டு போயிடுவாங்க. அப்ப இவனுக்கு அந்த பணம் இருந்தும் அந்த சொத்து வந்து அவனுக்கு இறையது பயன்படாததுனால இந்த வாழ்க்கையிலிருந்து அவனுக்கு தோல்வியா முடியும். அப்ப என்ன சொல்றாரு ஐயா? மனவந்தத்திலே உள்ள சீவர்கள் பிறக்கும் நியதியை கடவாதவராதனால் அவர்களாக செய்து கொள்ளும் முயற்சி பலன் அளிக்காது போகும். லைஃப் இன்சூரன்ஸ் பண்ணி வைப்பான். லைஃபே எவ்வளவு தெரியாது, அவர் இன்சூரன்ஸ் பண்ணி வைப்பார். பின்னாடி உட்கார்ந்து நம்ம ஒரு கஷ்டம் இல்லாம காப்பலாம். மாசம் ஒரு 50,000 ரூபாய் பணம் வரும், இப்படி பார்ப்பான். லைஃப் எவ்வளவு யாருக்கு தெரியும்?
சரி மாசம் மாசம் வருது, ஒரு கையோ காலோ போயிடுச்சு, என்ன செய்ய? இப்போ கையோ காலம் ஏன் போது? நாம செஞ்ச பாவம் நம்மளை ஒரு 10 வருஷம் நீ கை காலம் இல்லாம இருக்கிறத முடிவு பண்ணும். அப்போ உனக்கு கை கால் போயிடும். இந்த பாவத்தை முன்கூட்டி தீக்கிற ரகசியம் சொல்றாரு. புண்ணியம் பண்ணிரு, தேடி போய் பண்ணுங்கிற. தேடி போய் பண்ண என்னாகும்னா புண்ணியம் பாவமும் ஒண்ணு சேர ஆரம்பிக்கும். அப்ப அந்த கை கால் போற வழி நீங்கிடும் இல்லையா? கை காலு போய் துன்பப்பட்டு வாழ்க்கையில துயரப்பட்டு பின்னாடி கொடி சொன்னா வாழ்றதை விட சாதாரண மனுஷனா நல்லபடியா அவன் கை கால் இருந்து இறைவனத்தோட வாழ்றது புண்ணியம் இல்லையா? இந்த ரகசியம் பணக்காரனுக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யறாங்க? தன்னுடைய செல்வத்தை குறையாம காப்பாற்றுறதுக்கான வழியை தான் பார்ப்பனே தவிர உடம்புக்குள்ள உள்ள உயிருக்கு வேண்டிய காப்பீடு அவன் பண்ண மாட்டான். இன்சூரன்ஸ் பண்ணுவான், மாசம் ஆனா 50,000 பின்னாடி வர்ற மாதிரி. இவன் எவ்வளவு காலம் வாழ்ந்தானே தெரியாது அவனுக்கு, ஆனா இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கான். இந்த வாழ்க்கை இவங்க எல்லாம் சாதாரண மக்கள். அப்படி என்ன சொன்னாரு? இறை இன்சூரன்ஸ் டெபாசிட்ட அடியார்கிட்ட பண்ணு. இந்த புண்ணியம் உனக்கு பின்னாடி நோய் எதுவும் வராம அது காத்துக்கணும் இல்லையா? நோய் இல்லாம வாழ்றது பெரிய புண்ணியமா, இல்ல நோயோடு பணக்காரனா வாழ்றது பெரிய புண்ணியம்? இந்த ரகசியம் தெரியாது. அப்ப என்ன சொல்றாரு? பக்கம் மாறி போச்சா? 28 சொன்ன. அப்புறம் சொல்றாரு, முக்தியை உள்ளவர்கள் இறைவனை தவிர வேறு ஒன்றும் சொல்றாரு. அப்புறம் சொல்றாரு, முக்தி என்ற ஞானம் உள்ளவர்கள் இறைவனை தவிர வேறு ஒன்றும் நினையாதவராதலால் அவர்களது முயற்சியின்றியே வேண்டுவென பொருந்தும். இப்ப நம்ம பேசுறதுதான் அப்படியே வருது பாருங்க. நீ முயற்சி பண்ண வேண்டியதே இல்ல. எந்த நோயமோ எந்த கடனையுமோ எந்த கஷ்டத்திலே நீ அது முயற்சி பண்ணாமலேயே அந்த துன்பத்துக்கு மருந்து தன்னால சேருது. எப்போ? முக்தியுடைய வழியை காணுகின்றவங்களுக்கு மட்டும்தான் அந்த புண்ணியம் கிடைக்குது. கஷ்டத்துக்கு வேலை செய்யறவங்களுக்கு அது தேவையில்லாத மாறிடும். அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்க பிறந்திருப்பாங்க. ஆனா அவங்களே கூட இறை லயப்பட்டு முக்திக்கு தகுதி உள்ளவர்களாக ஞானம் அடைந்து கொண்டே வந்தால் அந்த ஞானத்துக்கு அந்த கஷ்டத்துக்கு மருந்து தானே அவங்க பொருந்துன்ற. இவன் தேடி போக வேண்டியது பொருந்தும். அப்ப என்ன காரணம்? காத்துக்கு நிக்குது. எல்லா ரகசியங்களும் நம்ம வெட்ட வெட்ட காத்துக்கு நிக்குது. கஷ்டமும் காத்துக்கு நிக்குது. அதை எப்படி வெளியே வரணுங்கிற புண்ணியமும் காத்துக்கு நிக்குது. நாம் அதை செய்யறது தயாரா இருக்கு. எல்லாமே எல்லாம் ரெடியா இருக்குது. ஆனா நாம அதை கேட்கணும். இப்ப சமைச்சு வச்சாச்சு கல்யாண மண்டபத்துல, கேட்டு நீ தானே வாங்கணும். எனக்கு ஐயா சாம்பார் விடுங்க, கேட்காமலே வந்தா அது இங்க கிடைக்கலாம், நம்ம அங்க கிடைக்காது. நீ கேட்டா கொடுப்பாங்க. கேட்கிற முறையில அது எப்படி? ஞானத்தோடு கேட்கணும், உள்ள அன்போடு கேட்கணும், உண்மையா கேட்கணும். எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இதெல்லாம் நான் இருந்தாதான் நான் உங்கள்கிட்ட சேர முடியும். இப்படி சொன்னோம். நான் அந்த பூமியில மாட்டிக்கிட்டேன், இன்னைக்கு இது நான் வெளியே வரணும், ரகசியம் தெரிய மாட்டேங்குது, அந்த ஞானம் எனக்கு கொடுங்க. அப்ப அவங்களும் நம்ம சொல்றது உண்மைன்னு அவங்க போய் சேரும். ஆமா, இவன் பூமி ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படல, வெளியேறணும், ஞானம் பண்ண ஆசைப்படலாம். அந்த நன்மை நம்ம காட்டுவாங்க. நமக்கு அந்த கேட்கிற ரகசியம் தெரியாதனால நம்ம என்ன பண்ணோம்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம பெருசாக்கிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இறைவனோட சண்டை போடுறோம். எனக்கு அது கொடுக்க மாட்டேங்கிறியே, என்னை நீ இப்படி அசிங்கப்பட்டியே, என்னை நீ கஷ்டப்பட்டியே, சண்டை போடுறமே தவிர கேட்கிற முறையில மௌனமாக இறைவனோடு பேச தெரியவில்லை இல்லையா? இறைவன் எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு. இப்ப நம்ம வெளியே பேசிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ள அவனோடு பேசு. முதல்ல அவரை உள்ள ஆழ்ந்த தியானத்துல இருப்பாரு. எழுப்பு, உடனே எந்திக்க மாட்டாரு. நாளாக தியானம் பண்ண 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 2 பேரும் ஒண்ணு சேரும். உள்ள ஒண்ணு சேரும் போதுதான் அவருக்கு ஒண்ணு சேர்ந்து நம்மள பார்க்க ஆரம்பிச்சாரு. வள்ளலாறு உடம்புல இருந்து வர்ற அந்த ஒளிமண்டலம் மாதிரி நமக்கு நம்ம உடம்புல உள்ள அத்தனை அணுக்களும் வெளியேறும் போது, நமக்கு ஆன்ம தகுதி வரும்போது துன்பங்கள்லாம் நம்மளை விட்டு வெளியேறுகிறது. அப்ப நமக்கு முன்ன நமக்கு அதிகமா துன்பமா, நமக்கு அந்த கருவினை அதிகமா இருக்கிறதா நமக்கு துன்பப்படுற. இப்போ அந்த கருவினை நம்மளை விட்டு வெளியேறணும்னா ஆண்மை லயப்பட்டு இறைவனை உள்ளுக்குள்ள அவரை எழுச்சி வெளியே கொண்டு வரும். வெளியே இல்ல, உள்ளுக்குள்ள தியானம். அதுக்கு தான் தவம் பண்ண சொல்றோம். தியானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. அது நாளாகும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தகுதி உள்ள கூட 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 அந்த அனல் உள்ள ஏற 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 அவர் கொஞ்சம் நம்மளை பேச ஆரம்பிப்பாரு. உள்ளத்து ஒருவனை சொல்லுவார்ல, உள்ளத்து ஒருவனை, உள்ளூரும் ஜோதியை இருக்காரு, ஜோதியா இருக்காரு.
உள்ளம் விட்டு ஓரடி நீங்காத ஒருவனை, நம்ம உள்ளத்துக்கு எங்கேயும் போறத அந்த அவனை, உள்ளத்து ஒருவனை, உள்ளூரும் ஜோதியை, உள்ளம் விட்டு நீங்காத ஒருவனை அத்தடி உள்ளத்துக்குள்ளே வேலைப்பட்டான்னு சொல்லி வெளியே எங்கும் தேடுறாங்கன்னு சொல்லி நம்மளை கண்டு அவர் வெட்டப்படுவார். இங்க உள்ளவனை பார்க்க முடியாது, வெளியே போய் தேடிடாம. ஆமா, அப்ப இதைன்னா நம்ம நம்ம ஆகம ரகசியம் என்ன சொல்றதுன்னா, இருக்கிற இடத்துல இருந்து ஏன்டா வெளியே தேடுற, எங்க அங்க போய் நீ கற்பனை ஏற்றிக்கிட்டு, அங்க போய் தேங்காய் வளர்ச்சிக்கிட்டு, அங்க போய் கண்டிட்டு என்ன லாபம்? அதனால மனசு திருப்தியா இருக்கும், நாம இன்னைக்கு நல்லபடியா சாமி கும்பிட்டோம் அப்படின்ட்டு. ஆனா அதனால உனக்கு என்ன பலன் உன் உயிருக்குன்றாரு. நீ வாழ வந்தது நீ இல்ல, உன் உயிர் தான் வந்திருக்கிற. இந்த உடம்பு வரல வாழ்றதுக்கு. உயிருக்கு என்ன லாபம்? நீ உன்னுடைய வழிபாட்டு முறையினால உயிருக்கு என்ன லாபம்? கேள்வி அதான். இப்போ சுருக்கமா கேட்டோம்னா, உன் வழிபாட்டு முறையினால உன் உயிருக்கு என்ன பலன் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. நாம என்ன பண்றோம், புற வாழ்க்கையிலேயே வாழ்ந்துகிட்டு ஒரு ஆனந்தமா அப்படி போயிட்டு அப்புறம் வீட்டுக்கு உட்காந்து எப்போதும் போல குழந்தைகிட்டு, இது என்ன, இது சாதாரண மனுஷன் செய்யலாம், சிவனடியார் செய்யலாமா? கேள்வி அதான் இல்லையா? என்ன சொல்றாரு? கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையே. இக்கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர சக்கரையே. இக்கரை கடந்திடில் அக்கரையே இருப்பது சிதம்பர